பாபு. இப்ப நம்ம ஜீவாக்கு கட்டி விடலாம். ஜீவா கரெக்டா வந்து தீபிகாவை கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம். ஓகே, அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. ஏன்னா நாங்க மேட் ஃபார் ஈச் அதர். அதையும் பார்க்கலாமே. குடி ஜீவாமா. இல்ல வேண்டாம், அட சாரி. போ. அண்ணன் வா. சொன்னா கேளு. டேய் வா மச்சான் போ. எல்லாத்துக்கும் வெயிட் பண்ண பாருங்க மிஸ்டர் கூல் பாபு. மாப்ள கரெக்ட்டா புடிச்சிட்ட. தப்பா புடிச்சிட்டாரு. பொண்ணு மாறிடுச்சு இல்ல மாறி. என்ன ஜீவானி? அனன்யா பாரு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சானு. வேணுனே தானே விலகி போன. வேணும்லாம் வேலைக்கு போல. நான் ஒரு அசம்ஷன்ல வந்தேன். சேரு கீழ் விழுந்து சத்தம் கேட்டப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஹே தீபிகா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதெல்லாம் சாதாரண ஒரு கேம் தானே. நான் ஒரு சூப்பர் கேம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது உன்னை எப்படி ஹாப்பியா இருக்குதுன்னு மட்டும் பாரேன். பியூட்டிஃபுல் பலூன்ஸ். என்னடா ஏதோ கேம்னு சொல்லிட்டு பலூன் எல்லாம் கட்டி வச்சிருக்க? இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இரு. ஓகே गाइस, ஆக்சுவலி இது ஒரு ஸ்பெஷலான கேம் அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேம். முதல்ல கேம் என்னன்னு சொல்லு. இன்ட்ரஸ்டிங்கா இல்லையான்னு நாங்க சொல்றோம். அதாவது இதுல நாம எல்லார் பேரையும் எழுதிருக்கோம். இத குலுக்கி ஒருத்தர் வந்து சீட் எடுக்கணும். அதுல யார் பேர் வருதோ அவங்க இந்த பலூன்ல இருந்து ஒரு பலூனை எடுக்கணும். அந்த பலூன்ல ஒரு சீட் எழுதிருக்கு. அதுல அவங்க யார் கூட பர்ஃபார்ம் பண்ணும், என்ன பர்ஃபார்ம் பண்ணணும் எழுதிருக்கோம். ஓகேவா? இதுதான் டீப்பா. சரி, பலூன்ல வந்து டீல் பிடிக்கலனா அவங்க கேம் முடியற வரைக்கும் தலைகீழ தான் நிக்கணும். ஐயோ, என்ன ரெடியா? கேன் வி ஸ்டார்ட் தி கேம்? ஓகே ரெடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் நீங்க தான் பண்ணணும். நான் ரொம்ப நேரமா உட்காந்து இந்த பலூன்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு கல்யாண செலிப்ரேஷன் வேறயா, அண்ட் ஏறக்குறையா இது பேச்சுலர்ஸ் பார்ட்டி மாதிரி தான். அதனால ஜீவா இந்த பவுல்ல இருக்க சீட்டுங்களை குலுக்கணும். தீபிகா அதுல இருந்து ஒரு சீட் எடுக்கணும். அதுல யார் பேர் வருதோ அவங்க தான் பலூன் எடுக்கணும். ஓகே,
சோ மிஸ்டர் ஜீவா ப்ளீஸ் கம். தீபிகா நீயும் வாடா. கூல் பாபு. என்ன தீபி, யார் பேரு? என் பேர் தானே. ஆஹா, உன் பேர்லாம் இல்ல, கோபி பேரு. மீ. ஏய், எல்லா சீட்லயும் உன் பேரே எழுதி போட்டுட்டியா? ஏய் சச்சா, அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா. எல்லார் பேரையும் தான் எழுதி போட்டிருக்கேன். நான் போய் அப்படி. சரி சரி, இந்த கேமை டிசைன் பண்ணது நீதானே? வந்து பலூன் எடு, என்ன வருதுன்னு பாப்போம். லாட்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ். கடவுளே, மாறி பேர் வரணும். செம்மையா மாட்ட போறாண்டி. இது நீங்களும் சேம் கலர். கோபிக்கு ஜோடியா மாறி இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடணும். மத்த ஐ லவ் யூ அம்மா. யா. ஐயையோ, நான் மாட்டேன். ஒட்டட குச்சி மாதிரி இருக்கான், இவன் கூட நான் எப்படி ஆட முடியும்? முடியாது. ஹே மாரி, கம் ஆன். ஏய், கேம்னா கேம் தான். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலனா ரூல்ஸ் படி தலைகீழா தான் நிக்கணும். எப்படி வசதி? சரி, ஆடுறேன். ஓகே சொல்ல, ஓகே. எஸ் யா. மத்த ஐ லவ் யூ அம்மா. மாரிடா. ஓகே गाइस, லெட்ஸ் ப்ளே தி மியூசிக். யாரடி குறுந்தது? டேய், Thank you. Okay, Jiva, you can shuffle the next seat, ra. யார் பேர் வந்திருக்கு? வேற யாரும் இல்ல, நான் தான். இங்க பாரு. கல்யாண பொண்ணுக்கே வந்திருக்கா. அவங்களுக்கு என்ன டாஸ்க் வந்திருக்குன்னு நம்ம எல்லாருமே பாப்போம். ஓகே தீபிகா, நீ போய் பலூன் எடு. வேணா பாரு, மறுபடியும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான். ஏய் இரு இரு, போயிட்டு வந்துறேன்டா. அத கொடு. வா, சோலோ சாங் பை தீபிகா. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரி. அடிச்சு தூக்கி தூள் கலப்பு. ஏய் இரு ஒரு நிமிஷம். ஹலோ. ஓகே பெர்ஃபெக்ட். அண்ணா கொஞ்சம் பேஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கங்க. ஓகே. இதற்கு தானே ஆசைப்பட்டாய்
பாலகுமாரே இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே எங்கே உன் வாழ்க்கை போகுதோ எங்கே உன் தூக்கம் போனதோ நூல் பொம்மை ஒன்றாய் நீ ஆடுகின்றாய் ராஜகுமாரே ரத்தனகுமாரே இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி ஃபேண்டாஸ்டிக் குடு ரொம்ப அழகா பண்ண தீபிகா ஜீவா அடுத்த சீட்டையும் நீ தான் கொடுக்கணும் மச்சான் தீபிகா வாங்க வாமா ஜீவா மாப்பிளே இந்தா. ஓகேடா நீ போய் பலூன் எடு இரு மச்சான் நான் வரேன் ஜீவா பூங்குடி கூட சேர்ந்து ஒரு டூயட் டான்ஸ் ஆடணும் ஏய் அது எப்படி அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இங்க பாரு தீபி இது ரொம்ப ஜென்யூனான கேம் சும்மா ஃபன்னுக்காக தானே அது மட்டும் இல்லாம ஜீவா இனிமே உன் கூட தான் இருக்க போறான் சோ ஜஸ்ட் டேக் இட் ஈஸி அதெல்லாம் முடியாது. பரவாயில்லையேம்மா கேம் தானே ஆட்டம் ஏ தீபிகா என்ன மட்டும் இந்த கோபி பையனோட ஆட சொல்லி சொன்னல இங்க பாரு தீபி யூ ஜஸ்ட் கூல் டவுன் நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல பலூன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணி காட்டணும்னு இது ஜஸ்ட் கேம் தான் யா ப்ளீஸ் பூவே இங்க எல்லாருமே சந்தோஷமா தானே இருக்காங்க நீ மட்டும் ஏன் பிள்ளை எப்படி இருக்க நீயும் சந்தோஷமா இருக்கணும் பிள்ளை போய் டான்ஸ் எடுப்போ வேணாம் மாதிரி ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் ரூல்ஸை யாரும் மீறக்கூடாது டேய் மச்சான் போடா டேய் போடா ஏய் பாத்து பாத்து பூவே குடு குடு ஆடு
கேம் இஸ் ஓவர். வா ஜீவா. பூவு பூவு கவலைப்படாத பிள்ள, எல்லாமே சரியாயிடும். விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க, ஆனா உனக்கு வினையே விளையாட்டா வந்து நிக்குது. நாம என்ன பிள்ளை பண்ண முடியும்? நான் எவ்வளோதான் விலகி போகணும்னு நினைச்சாலும் விதி என்னை விடவே மாட்டேங்குது புள்ள. நானும் ஜீவா சாரும் சேரவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே இப்படியெல்லாம் நடக்குது. ம், சும்மாவே அந்த தீபிகா 1000 வாலா பட்டாசு மாதிரியே வெடிப்பா. இப்ப ஜீவா சார் கண்ணை கட்டிக்கிட்டு ஜோடி நினைச்சு ஒன்ன பிடிச்சதையும் உன் கூட டான்ஸ் ஆனதையும் பார்த்துட்டு கொதிச்சு போயிருப்பா. இப்ப என்ன வெடி வெடிக்க போறான்னு தெரியலையே. ம், இப்ப அந்த லூசி என்ன வம்பு வளர்க்க போறாளோன்னு பயமா இருக்கு. உன்னை ராஜம்மா உடனே வர சொன்னாங்க. ம், பாத்தியா, பாசத்தோட அழைப்பு வந்துருச்சு. உன்னதான் கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன், என்ன கூப்பிட்டுருக்காங்க. சரிப்ல, நீ இங்கே இரு, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? பூங்குடி, இவன் ஏன்டா இங்க வந்தானேன்னு நீ பாக்குற. உன் மனசுல இருக்க கவலை எனக்கு நல்லாவே தெரியுது பூங்குடி. அதை விட நிஜமான காதலுடைய வலி என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இந்தா தண்ணி குடி. கோவமா இருக்கும் போதும் சரி, சோகமா இருக்கும் போதும் சரி, கொஞ்சம் தண்ணி குடிச்சா அது மாறும்னு சொல்லுவாங்க. நான் லவ் பண்றது என்னோட முறைப்பண்ண தான். எனக்கு வேற வழி தெரியல. எங்க அம்மா உடம்பு சரியில்லாதவங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்கிட்ட பணம் இல்லை. அதான் பணத்துக்காக இப்படி நடிக்க வந்தேன். இப்ப என்னடானா அதுவே உன் லவ்வுக்கு இடைஞ்சல வர மாதிரி ஆயிப்போச்சு. பூங்குடி, எங்க அம்மாவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. நீ உன் அத்தை பொண்ணை நெசமாவே லவ் பண்றியா? உன்னால நம்ப முடியல. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுச்சு. என் காதலுக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் தான் ராஜம்மா சொன்ன மாதிரியெல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. பொண்ணு டார்ச்சர் பண்ணி அதுல வர பணத்துல எங்க அம்மாவுக்கு மெடிசன் வாங்கி கொடுக்கறப்போ உன் காதலை உடைச்சு என் காதலை நிறைவேற்றுறேன்னு நினைக்கிறேன். பாத்தியா, அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணாத நாளே இல்லை.
இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி அழறத பார்த்தா என்னால அதை தாங்கிக்க முடியல. கஷ்டங்கிறது யாருக்கு தான் இல்லை. அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் இப்படி தனியாக நின்று அழறதுனால மாறிடவா போகுது? அப்படி மாறிடும்னா சொல்லு, நான் வேணா தனியாக போய் அழுதுட்டு வரேன். உனக்குள்ள இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை ஏதோ மொரடன், முட்டாளு, பொம்பளை பொறுக்கின்னு தப்பா நினைச்சிட்டேன். நாய் விஷம் போட்டா குறைச்சி தானே தெரியணும். பார்த்து 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 பொறுமையா பொறுமையா குடி, பொறுமையா குடி.